ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோனா சிக்கன் சேமியா பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வெட்டணும். நீட்டாக வெட்டுப்பா. கட் பண்ணாத. தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றுனதுமே பட்டை லவங்கெல்லாம் போடணுமா? பட்டை லவங்கம் போடவே இல்லைங்க. ஏன்னா வீட்டில் இல்லை வேலை. திடீர்னு எங்கள் அப்பா சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாரா. ஓகே, கறி மட்டும் தான் வாங்கிட்டு வந்தார். மற்ற பொருள்லாம் வீட்டில் இருந்துச்சு. அந்த பட்டை லவங்கம் இருக்கிறதே ஞாபகமே இல்லை. சரி, ஓகே இருக்கிறத செய்யலான்ட்டு தான் செஞ்சார். நீங்கள் செய்யும் போது பட்டை லவங்கம் எல்லாமே போட்டுட்டு செய்யுங்க, நல்லாவே இருக்கும். இந்த சேமியா பிரியாணி எப்படி செய்யணும்னா, எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாங்க அதை நல்லா வதங்கினதுமே அதுக்கப்புறமா கார மிளகாத்தூள் அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நல்லா போட்டு கொஞ்சோண்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டனில் கூட செய்யலாம். சிக்கனும் மட்டனுங்க உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் செய்யுங்க. அதுக்கப்புறமா நல்லா சிக்கன் கொஞ்சம் காரம் உப்பு ஏறுற அளவுக்கு மீடியமாக அடுப்பு வச்சுட்டு கொஞ்சோண்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. ஏன்னா கறி வேகணும். நிறைய வாட்டி நான் செஞ்சுருக்கும் போதெல்லாம் தண்ணி ஊற்றி கொதி வந்தோன்னே சேமியா போட்டு ஆஃப் பண்ணிட்டுருவேன். ஏன்னா சேமியா போட்டதுமே தண்ணி நல்லா இழுத்துக்கும், அது சீக்கிரமாகவும் வெந்துடுமா. அதனால் நீங்கள் கறி நல்லா வெந்ததுமே அதுக்கப்புறமா சேமியா போடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்தோடனே சேமியா போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ரெடி ஆகிடுங்க. புளிச்சக்கீரை தானம்மா இது? புளிச்சக்கீரை தெரியலையா? பாம்பு கிம்பு இருக்க போகுது. ஓகே, இந்த இடத்துல தான் புளிச்சக்கீரை நட்டலாம். எப்படி வளருதா இல்லையான்னு பார்க்கலாம். செடி வைக்கணும்னா சைடாக தான் வைக்கணும். சைடாக வச்சா தான் செடிங்க எப்பவுமே வளரும். என்னென்னா எங்கள் அப்பா என்னத்தை சேமியா பிரியாணி செஞ்சு கொடுப்பான்னாரு. ஆனால் காய் கட் பண்ணலேருந்து கறி அலசிலேருந்து எல்லாமே எங்கள் அப்பா தான் செஞ்சார். ஏன்னா பாப்பா எழுந்துட்டான், எதுவுமே என்னால் செய்யவே முடியல. அதுக்கப்புறம் நான் சொல்ல அவர் செஞ்சுட்டாரு. ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் லைட்டாக கொஞ்சம் காரம் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவார். அவருக்கு காரம் இல்லை, ஆனால் எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. யாராருக்கு இந்த சேமியா பிரியாணிலாம் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு சேமியா பிரியாணிலாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ஓகேவாக தாங்க இருந்துச்சு. அப்புறமா ரொம்ப சூடாக இருந்துச்சு, சாப்பிடவே முடியல. சரி அதுக்கப்புறமா ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. எப்படி கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா? கிளிப்புங்க வாங்கி வச்சா என் பையன் இருக்கிற கிளிப் எல்லாம் வச்சு போட்டான். மறுபடியும் வாங்கணும். நல்ல வேலை மழை விழல. ஹாய், ஆக்சுவலாக என்னென்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபு லைக்கோ பண்ண மாட்டீங்க. நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபு லைக்கோ பண்ணால் தான் எங்களுக்கு வீடியோ போட எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். இதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபு லைக் பண்ணுங்கள்.